சகோதரனே, உன் வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீ கேட்கலாம், என் வாழ்க்கை மாற நான் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடந்து இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில தீர்மானத்தை எடுக்கும் போது கர்த்தர் தீர்மானத்தை எடுக்க ஒப்புக்கொடு. நீ எடுக்காத. நீ தேவ சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா நான் எப்படி நடக்கணும், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுக்க நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அன்பு கூறும் போது, அவர் உங்களுக்கு தீமைகளை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவார். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை விரும்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். உங்கள் தொழில்களிலே நன்மை செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலே நன்மை செய்வார். கர்த்தருக்காக காத்திருங்கள். தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்.